இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, பாஸ்கா காலத்திலே இருக்கின்றோம். சாத்தானையும் இருளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வென்று இந்த உலகின் ஒளியாக, உலகின் மீட்பராக உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று சிறப்பாக பலவித கடன் பிரச்சனையோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். மீட்பராம் ஆண்டவர் அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அவர்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று ஒளியின் மக்களாக, இறைவனுக்கு சான்று பகர்கின்ற மக்களாக வாழ அன்னையின் பரிந்துரை வழியாக ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியும் ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அதிகாலையில் ஆண்டவரின் அருள்வாக்கில் இன்று தொடக்க நூல் அதிகாரம் 6. மனிதரின் தீச்செயல். மண்ணில் மனிதர் பெருகத் தொடங்கி அவர்களுக்கு புதல்வர் பிறந்த பொழுது, மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்களையெல்லாம் மனைவியராக்கி கொண்டனர். அப்பொழுது ஆண்டவர், என் ஆவி தவழிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப் போவதில்லை. அவன் வெறும் சதைத்தானே, இனி அவன் 120 ஆண்டுகளை வாழ்வான் என்றார். தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க, அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர். அவர்களே பெயர் பெற்ற பழங்கால பெரு வீரர்களாவர். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும், அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. நோவாவின் வழிமரபினர் இவர்களே. தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் நடந்தார். நோவா கடவுளோடு இருந்தார். நோவாவிற்கு சேம், காம், எப்பேத்து என்று 3 புதல்வர் இருந்தனர். அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டிருந்தது. பூவுலகு வன்முறையால் நிறைந்திருந்தது. கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார். இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது. மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார்: எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்துவிடப் போகிறேன். ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது. இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன். உனக்காக கோபர் மரத்தால் ஒரு பேழை செய். அதில் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ்பூசு. பேழையை நீ செய்ய வேண்டிய முறையாவது: நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். பேழைக்கு மேல்கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு 1 முழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டிமுடி. பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை. பேழையின்
கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம் என 3 தளங்கள் அமை. நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அழிப்பதாக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வரச் செய்வேன். மண்ணுலகில் உள்ளவை எல்லாம் மடிந்து போம். உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன். உன் புதல்வர், உன் மனைவி, உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பேழைக்குள் செல். உன்னுடன் உயிர் பிழைத்துக் கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களிலிருந்தும் வகைக்கு 2 பேழைக்குள் கொண்டு வா. அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும். வகை வகையான பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றிலிருந்து வகைக்கு 2 உயிர் பிழைத்து கொள்ள உன்னிடம் வரட்டும். உண்பதற்கான எல்லா வகை உணவுப் பொருட்களையும் நீ எடுத்து சென்று சேர்த்து வைத்துக்கொள். அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும். கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மன்றாடுவோமாக. விண்ணக தந்தையே இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நோவாவின் காலத்தில் மக்கள் தங்களது தீய செயல்களால் பாவம் செய்ததைப் போல இன்று நாங்களும் இந்த உலக போக்கான வாழ்க்கை வாழ்ந்து உமக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். உமது பரிசுத்த ஆவியின் துணையால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் என்றும் உம்மை அன்பு செய்து வாழ வேண்டிய வரத்தை அருள்மாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.